Hello friends, we are going to know about web. Web is nothing but the connecting each informations to share around the earth with the help of net. இப்படிலாம் இங்கிலீஷில் சொன்னால் புரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் இங்கிலீஷ் தமிழ் கலந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெப் டெக்னாலஜி பற்றி நம்ம இன்ட்ரோ கிளாஸ் எடுக்க போகிறோம். வெப் டெக்னாலஜி, வாட் இஸ் வெப் டெக்னாலஜி அப்படின்னு கேட்குறாங்க. வெப் டெக்னாலஜி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, வெப் டெக்னாலஜி இஸ் நத்திங் பட் தி techniques and coding which are used to build web pages. பார்த்தீங்கன்னா மேஜராக HTML இதான் ஃபஸ்ட்டு, அண்ட் நெக்ஸ்ட் CSS, அண்ட் நெக்ஸ்ட் PHP, அண்ட் நெக்ஸ்ட் .NET ஃப்ரேம்ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா சப்கிளாஸ் ASPX, ஆக்டிவ் சர்வர் பேஜ், ASP யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இப்போ இன்ட்ரோடக்ஷனை பொறுத்த வரைக்கும், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கவர்ஸ் நமக்கு சாப்டர் பொறுத்த வரைக்கும் HTML ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். நிறைய பேருக்கு இது HTML ஓட யூசஸ் தெரியும். நெக்ஸ்ட் CSS ஓட யூசஸ், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், இதோட யூசஸும் தெரியும். இதனால நம்ம இதை பார்க்கலாம். ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் யூசருக்கு கிளைண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறது, அதுதான் ஹைப்பர்டெக்ஸ்டோட வேலை. நெக்ஸ்ட் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் என்னன்னா, இது இன்ஃபர்மேஷனை பற்றி எதுவும் பாதர் பண்ணது. இட்ஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டைல் ஆஃப் தி web pages. ஓகே, நெக்ஸ்ட் PHP சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் ஆகிற டெக்ஸ்ட்டு ஒரு கோடிங்கு. இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். .NETம் அது மாதிரி தான் சர்வர் சைடு எக்ஸிக்யூட் ஆகுது. இதையும் நம்ம லேட்டர் கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்க்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு கோடிங்கை நம்ம இதில் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கோடிங் பார்த்துக்கலாம். Ctrl+N கொடுத்துட்டு நியூ சேவ் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா HTML டேக்ஸை பொறுத்து தான் இருக்கும். தீஸ் ஆர் கால் டேக்ஸ், ஓப்பன் டேக் அண்ட் க்ளோஸ் டேக் வித் /. ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணணும். ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணி டைட்டில் ஆஃப் தி பேஜ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டைட்டில் க்ளோஸ் பேஜ் கொடுக்கணும். ஹலோன்னு கொடுக்குறேன், இன்ட்ரோன்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஹெட், நெக்ஸ்ட் பாடி டேக் கிரியேட் பண்ணுறேன். ஹெட் டேக், பாடி டேக். ஹலோ, திஸ் இஸ் ஜாஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கால், இதில் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான். ஒவ்வொன்றும் லெஸர் தேன் சிம்பிள், கிரேட்டர் தேன் சிம்பிள், அதுக்குள்ளே கொடுக்குறோம் HTML டேக்ஸ். இது ஹெட் செக்ஷன் ஒன்று இருக்குது, அண்ட் தென் பாடி செக்ஷன் ஒன்று இருக்குது. டைட்டில் எப்பயுமே ஹெட் செக்ஷன் தான் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம Ctrl+S கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். சேவ்னா இப்போ எதுனா ஒரு ஃபோல்டரில் போட்டு நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ நான் இது எதுனா சேவ் பண்ணுறேன்னா மை டாக்குமெண்ட்ஸ்லேயே சேவ் பண்ணுறேன். மை டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணிடுறேன். மை டாக்குமெண்ட்ஸ்லேயே ஏதோ ஒரு இடத்துல நியூ ஒன்று கொடுக்குறேன். .html சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, லொக்கேஷன் போயிடணும். லொக்கேஷனில் போயிட்டு நம்ம எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னா, லொக்கேஷனில் நம்ம எங்கே சேவ் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது மை டாக்குமெண்ட்ஸில் நியூன்ற இடத்துல சேவ் பண்ணிடுறேன். நியூ
எஸ். இப்போ ஓப்பன் வித் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துருக்கு. ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ். எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓப்பன் ஆகுது, லோட் ஆகுது. ஹலோ, திஸ் இஸ் ஜஸ்ட் ஜாஸ். எஸ், ஓகேவா? இன்ட்ரோன்றது இங்கே வந்துச்சு பாருங்கள். இன்ட்ரோன்றது இந்த இடத்துல வந்துருக்கு. மவுஸ் பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல வந்துருக்கு. ஹலோ, திஸ் இஸ் ஜஸ்ட் ஜாஸ். எஸ், த இன்ஃபர்மேஷன் இஸ் டிஸ்பிளேட் ஆன் தி வெப் பேஜ். இப்படி தான் வந்து HTML பேஜ் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து போஸ்ட் பண்ணுது. இப்போ வியூ பேஜஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் செலக்ட் பண்ணிடணும். ரைட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேஜோட சோர்ஸ் தெரியும் பாருங்கள். நம்ம எப்படி கிரியேட் பண்ணுங்க. HTML இதுதான் ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேகும் வந்து யூசருக்கு வியூ சோர்ஸ் கோட் கொடுத்தா வெளியே தெரியும். அந்த இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுற கோடிங்காக வெளியே தெரியக்கூடாதுன்னா வி ஆர் ஸ்விட்ச் ஆன் டு PHP நவடேஸ். நிறைய பேர் PHPயில் யூஸ் பண்ணுறாங்க, .NET யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. இது இன்ட்ரோடக்ஷன் பேஜ். இதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ. All the best. Bye.